அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட மாற்றத்திற்கான நேரத்தை கொடுத்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது. என் பிள்ளை, இந்த அற்புதத்தை கண்டு உன்னுடைய மனம் மகிழ்ச்சியடைய போகின்றது. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. இனி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டு மிகுந்த மனமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுது நமக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏங்கி தவித்த என் பிள்ளைக்கு இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருந்தும் என் பிள்ளை தப்பித்து வராமல் நீ ஏங்கி நின்றதும் உன் மனம் வருத்தப்பட்டு நின்றதும் எனக்கு நன்றாக தெரியும். இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டு மிகுந்த மனமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுது நமக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏங்கி தவித்த என் பிள்ளைக்கு இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருந்து என் பிள்ளை தப்பித்து வராமல் நீ ஏங்கி நின்றதும் உன் மனம் வருத்தப்பட்டு நின்றதும் எனக்கு நன்றாக தெரியும். இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து அப்பாடா என்ற எண்ணம் நீ மூச்சு விடுகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனை தொடர்ந்து வருகின்றது என்றால் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாக இன்றைய நாள் அமையப் போகின்றது. நான் உனக்கு குறித்து வைத்திருக்கின்ற இந்த நாளானது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய போகின்றேன். அது என்னென்ன என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் என்பதை உன் அம்மா சொல்கின்றேன். எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகின்றேன் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளையே, உனக்கு இதைவிட சந்தோஷம் உன்னுடைய மகிழ்ச்சியில் வேறொன்றும் இல்லை. எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகின்றேன் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு இதைவிட சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் வேறொன்றும் இல்லை. நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றும் அவருடைய புகைப்படத்தோடு உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய தெய்வமும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றது. சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால் அதன் பிறகு கிடைக்கின்ற ஒரு தெளிவு நல்லபடியாக இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும். எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே அல்ல என்று எண்ணி இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். என் தங்கமே, சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் இந்த அம்மா என்னுடைய அன்பினை பெற்று அதன் மூலமாக நீ சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள போகின்றாய். யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நாளை உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறிப்பிட்டு தடுக்கவும் எடுத்து நிறுத்த முடியாது என்பதனை புரிந்து கொள். உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கின்ற சோகங்கள் எல்லாம் நாளை உன்னை விட்டு விலகி ஓடும். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும். என் பிள்ளையே, பலவிதமான மாற்றங்களிலிருந்து நீ வெளிவர துடித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எத்தனையோ திருப்பங்களை கண்டு வேதனைகளை கண்டு நீ துவந்து விழுகின்ற இந்த நேரத்தில் இந்த அம்மா உன் கண்களில் பட்டிருப்பது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் மனது படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும்
யாரையும் இனி நீ குறை கூற சொல்லாதே. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தேடாதே. உனக்குள் தான் எல்லாமே இருக்கின்றது. நிம்மதியும் சரி, கஷ்டமும் சரி, துன்பமும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் மட்டும்தான், இந்த இரவு மட்டும்தான் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு முடிந்துவிடும். என் வேலையை நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நான் பேரதிர்ஷ்டத்தை நடத்தப் போகின்றேன். இனிமேல் இது இல்லை என்று உன்னிடத்திலே சொல்ல மாட்டேன். இந்த அம்மா தரமாட்டாளா என்று என்னை நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நாளை அத்தனை பெரிய அதிர்ஷ்ட நாள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போவது யாராக இருக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். தெய்வம் உனக்கு தேவையானது அத்தனையும் வழங்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாயினால் இருக்கும் என்பதையும் மறந்து விடாதே. ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் துவண்டு போய் விடுகின்றோம். மனதில் வேதனைகளோடு நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிறு புன்னகையில்தான் இருக்கின்றது என்பதனை அந்த நொடி உன் நினைவிற்கு வந்துவிட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும் என் தங்கமே. கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும் பொழுது இந்த நொடி இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து நீயே கண்ணாடிக்கு முன் நின்று கொண்டு சிரித்துப்பார். நிச்சயமாக என் பிள்ளையின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும். இந்த நிலையும் நாம் இந்த நாள் நம்மால் மாற்ற முடியும், இதனையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் என்பதனை நீ வாழ்க்கையில் தெரிந்து கொள். இந்த நிமிடம் நமக்கு நிரந்தரமல்ல என்கின்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். என் பிள்ளையால் இதையெல்லாம் சாதிக்க முடியும், என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நிமிர்ந்து நிற்க முடியும். என் குழந்தையே, உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இன்றைய நாள் மட்டும்தான் உனக்கு பாக்கி இருக்கின்றது. இன்றைய நாளில் உனக்கு அவதாரமாக மகாவிஷ்ணு பெருமாள் உன் வீட்டிற்கு வரப்போகின்றார். அது மட்டுமல்ல, அவர்களோடு ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய வீட்டிற்குத்தான் வரப்போகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் உனக்கு ஒரு சேர கிடைக்கப் போகின்றது. அத்தனை தெய்வங்களும் வேறு எங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. யார் நினைத்தும் இங்கு யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் உன் வாழ்க்கை இன்று உன் கைகளில் இருந்திருக்காது. நீ தெய்வத்தின் துணை நாடியனால்தான் இன்று இது போன்ற தீய சக்தியை கொண்ட எண்ணங்களின் மனிதர்கள் உன்னை விட்டு விலகி சென்றிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, நாளை உன் இல்லத்திற்கு வருகின்றவர்களின் புகைப்படத்தை இதற்கு மேலும் காண்பிக்கத்தான் வேண்டுமா? நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்குள் வரப்போகின்றார்கள். நீ செய்த பூஜைகளினால் தான் அவர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள். அவர்களை மரியாதையோடு அவர்களுக்கு நீ பூஜைகளை செய்து மனதார வணங்கு. என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.